தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பள்ளி எதிரே தேங்கி நிற்கும் கழிவு நீரால் மாணவர்கள் அச்சப்பட்டு மதில் மேல் ஏறி செல்லும் காட்சிகளானது வெளியாகி ஒருவிதமான அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேல்மாநகர் பகுதியில் லேசான மழை பெய்தாலே சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்களும் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக வணக்கம் ரவினா. பூந்தமல்லி நகராட்சி 1ஆம் வார்டு அரசு ஆதி திராவிடர் நலப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயின்று வருகின்றனர். குறிப்பாக இந்த பள்ளியில் நேற்று மழை பெய்ததின் காரணமாக அந்த பகுதி வளாகம் முழுவதுமே மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த பள்ளி வளாகம் மற்றும் எதிரே உள்ள கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டதின் காரணமாகவே அந்த கழிவு நீரானது சூழப்பட்டு அந்த பகுதி முழுவதும் குளம் போல் தேங்கி நிற்கின்றது. இதனால் மாணவர்கள் கழிவு நீரில் நடந்து செல்வதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் உள்ளது. சேற்றில் கால் வைக்க மாணவர்கள் அச்சப்பட்டு அங்கு உள்ள அந்த மதில் சுவர் மீது ஏறி ஆபத்தான முறையில் பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேல்நகர் பகுதியில் ஒவ்வொரு தடவையும் இந்த மழை பெய்யும் போதெல்லாம் இந்த பகுதியில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழல் உண்டாகுவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு எடுக்கப்படவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சக்திவேல்.